ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கான்சோனன்ட்ஸ். ஓகேங்களா? நம்ம வவல்ஸ் பார்த்தோம். இப்போ கான்சோனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கான்சோனன்ட்ஸுங்கிறது ஹிந்தியில் வயஞ்சன்னு சொல்லுவாங்க. வயஞ்சன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் என்னென்னா தமிழில் நம்ம படிப்போம். என்ன படிச்சிருக்கோன்னா இந்த லெட்டர்ஸ் பாருங்கள். க, ஞ, ச, ஞ, ட, ந அப் டு இது வரைக்கும் 2 வரைக்கும் படிச்சிருக்கோம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர்மை எழுத்துக்கள்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ அதை ஹிந்தியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வயஞ்சனுங்கிற நேமில் நம்ம படிக்க போகிறோம். இதில் என்னென்னா டிஃப்ரென்ஸ் ஏற்கனவே வவல்ஸ்லேயே நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு, தமிழ் லெட்டர்ஸ்க்கும் ஹிந்தி லெட்டர்ஸ்க்கும். ஸோ இதுலேயும் கம்பல்சரி டிஃப்ரென்ஸ் வரும். என்னென்னா இந்த கா லெட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த கா, சா, நெக்ஸ்ட் டா, நெக்ஸ்ட்டு தா, பா. இந்த மாதிரி லெட்டர்ஸுக்கெலாம் என்னென்னா டோட்டலாக 4 லெட்டர்ஸ் வரும். 4 லெட்டர்ஸ் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸாக வரும். ஸோ கா லெட்டருக்கு 4 சவுண்ட்ஸு, சாங்கிற லெட்டர்ஸ்க்கு 4 சவுண்ட்ஸு, நெக்ஸ்ட்டு டா லெட்டர்ஸ்க்கு 4 சவுண்ட்ஸு. இருக்கிறதுலே ஈஸியான லெட்டர்ஸ் எதுனா டா லைன்ஸ் மட்டும் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக மக்கப்பு ஆகும். பிள்ளைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு தா லைன்ஸு, பா லைன்ஸு. இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் டிக் சூப்பராக சொல்லி பண்ணோம்னா பிள்ளைங்க அழகாக படிப்பாங்க. லெட்டர்ஸும் வேர்ட்ஸோடு அழகாக படிப்பாங்க. இப்போ இதனுடைய மெத்தட் எப்படி நம்ம சொல்ல போகிறோம்னா, இந்த வேர்ட்ஸு நீங்கள் என்ன பண்ணால் ஒரு இமேஜினேஷன் கொண்டு வந்துடலாம். எப்படின்னா பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதில் செகண்ட் ஸ்டெப்பு, இதில் தேர்டு ஸ்டெப்பு, இதில் 4th ஸ்டெப்பு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம லெட்டர்ஸாக வச்சுக்கலாம். ஸோ கா லெட்டர்ஸ் 4 லெட்டர்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டர் எப்படி உச்சரிக்கணும்? ரொம்ப லேசியாக, அதாவது ஸ்லோவாக யோசிக்க, இது சவுண்ட்ஸ் வரணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் லெட்டர் எப்படி இருக்குன்னா நல்லா மேலே ஏறி வந்திருக்கனால நல்லா புஷ் பண்ணி சொல்லணும், ப்ரெஸ் பண்ணி சொல்லணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் லெட்டர் எப்படி வந்திருக்குன்னா இதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் மாதிரியே ரொம்ப லேஸாக சொல்லணும். நெக்ஸ்ட்டு எகெயின் 2 லெட்டர் மெத்தட் மாதிரியே, செகண்ட் லெட்டர் மெத்தட் மாதிரியே 4 லெட்டர்ஸ் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் லெட்டரோட ப்ரெஸ்ஸிங் செகண்ட் லெட்டர்லேயும், தேர்ட் லெட்டரோட ப்ரெஸ்ஸிங் 4th லெட்டர்லேயும் இருக்கணும். ஸோ அதை எப்படி எழுத போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் சொல்கிறேன். நம்ம இப்போ எடுத்துக்க போகிறது காலைன்ஸு. ஸோ காலைன்ஸை பாருங்கள், இதுதான் கா. ஓகேங்களா? இந்த கா குழந்தைங்களுக்கு எழுத வரலைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸை சொல்லி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஹிந்தி லெட்டர்ஸில் ஸ்லீப்பிங் லைனும் ஸ்டாண்டிங் லைனும் கம்பல்சரி வருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். இந்த சி மாதிரி இதில் டச் பண்ணி போட்டுக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன் போட்டு இதில் இப்படி வந்துடணும். இந்த சாக்லேட் கவர் ஷேப்பில் வந்துடணும். இது ஸ்டாண்டிங் லைனில் டச் ஆகக்கூடாது, இது மட்டும்தான் டச் ஆகிருக்கணும். ஸோ இந்த லெட்டரோட நேம் என்னென்னா கா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபினிஷ், ஃபஸ்ட் லெட்டரோட மெத்தட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இக்கா லெட்டர். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, செகண்ட் லெட்டரை ஃபஸ்ட் லெட்டரோட ப்ரெஸ்ஸில் சொல்லணும் அப்படின்னு. ஸோ நம்ம இதை கா சொல்லும் பொழுது நெக்ஸ்ட்டு இதை இக்கா லெட்டர். அப்போ ஸோ இக்கா அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும். இது எப்படி எழுத போகிறோம்? ஸ்லீப்பிங் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மெத்தடில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 2 மாடலில் போட்டுட்டு 2 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 2 0 ஸ்டாண்டிங் லைன், நெக்ஸ்ட்டு 2 0 ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லெட்டர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.